ஹலோ ஃபார்மா கைஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்முலேஷன் ஆஃப் டேப்லெட்ஸில் கிரானுலேஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அது எப்படி ஃபைன் பவுடரை ஒரு கிரானுலாக மாற்றுறாங்க, என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கம்ப்ரெஷன் ஆஃப் டேப்லெட்ஸ். ஸோ நம்ம அந்த கம்ப்ரெஷன் ஆஃப் டேப்லெட்ஸில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கம்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் மெயினாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து நம்ம கம்ப்ரெஷனோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி நம்ம பார்ப்போம். எப்படி இருக்குது அந்த மெக்கானிசம், எப்படி நடக்குது, கம்ப்ரெஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் கம்ப்ரெஷன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்ப்ரெஷன்னா நான் சிம்பிளாக சொல்லலாம். ஒரு ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நம்ம இந்த கிரானுல்ஸில் கொடுக்குறதுனால அந்த ப்ரெஷரின் காரணமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு சில நாட் ஒன்லி ப்ரெஷர் மட்டும் கிடையாது, ஒரு சில ரியாக்ஷன்ஸ், ஒரு சில ஃபோர்ஸஸ், ஒரு சில அந்த என்ன சொல்கிறது, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் நடக்கிறதுனால கிரானுல்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் டேப்லெட்டாக ஒரு சாலிடாக அதாவது கம்ப்ளீட்டான ஒரு சாலிடாக வர்றது தான் நான் கம்ப்ரெஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் எ கன்வர்ஷன் ப்ராசஸ் ஆஃப் கிரானுல்ஸ் டு ஃபினிஷ்டு டேப்லெட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த கம்ப்ரெஷனில் என்னென்னலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நெசசரி ஐட்டம்ஸ், நெசசரி திங்ஸ் விச் ஆர் எசென்ஷியல் இன் த கம்ப்ரெஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னா, டைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம என்னென்ன முக்கியம் அப்படின்னா, டைஸ் முக்கியம், பஞ்சஸ், அப்பர் பெஞ்ச், லோயர் பெஞ்சுன்னு சொல்கிறக்கூடிய 2 விதமான பஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த பஞ்ச் முக்கியம். மெயினாக இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக சொல்லணும்னா இந்த 3 இது இல்லைன்னா கம்ப்ரெஷனே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த 3 விஷயம், டைஸும் அப்பர் பெஞ்ச் லோயர் பெஞ்ச் இல்லைன்னா கம்ப்ரெஷனே நடக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓரியன்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டரட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் சொல்லணும்னா கேம் ட்ராக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஓரியன்டாக வரும். அது என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்க போதும் டைனா என்னன்னு பார்ப்போம். டை அப்படின்னா அது ஒரு அச்சுன்னு சொல்லுவோம். அதாவது நீ இந்த படத்தில் பார்க்கலாம், நம்ம பார்ப்போம். நார்மலாக பார்த்தோம்னா அந்த டேப்லெட்ஸில் ஒவ்வொரு ஷேப்பாக இருக்கும். ஒரு சில ரவுண்டாக இருக்கும், ஒரு சிலது ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அந்த ராட் ஷேப்பில் இருக்கும். அந்த ஒரு ராட் ஷேப், சின்ன ஸ்மால் ராட் ஷேப்பில் இருக்கும். ஒரு சிலது இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நீங்கள் டேப்லெட்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் எப்படி வரும்னா டைஸ் தான் காட்டும். அந்த டைஸில் தான் அந்த மாதிரி ஷேப்பை டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட்டுங்களா? அந்த டைஸ் அந்த டைஸோட ஷேப்பில் பொறுத்து அந்த டேப்லெட்டோடைய ஷேப் இருக்கும். ஸோ ஓகேங்களா? அதே மாதிரி அந்த டைஸில் தான் என்ன செய்யணும்னா கிரானுல்ஸாக ஃபில் ஆகக்கூடிய இடம் எங்கன்னா அந்த டைஸ் தான். ஸோ இந்த கம்ப்ரெஷன் மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைஸில் தான் போய் என்ன செய்யணும், அந்த கிரானுல்ஸ்லாம் போய் ஃபில் ஆகும். அதுக்கு அந்த டைஸுக்கு மேலேயும் கீழே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் என்னன்னா அப்பர் பஞ்சு, லோயர் பஞ்சு சொல்லுவாங்க. டைஸுக்கு மேலே இருந்தால் அது பேர் அப்பர் பஞ்சு, அது கீழே இருந்தால் லோயர் பஞ்சு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அப்பர் பெஞ்ச் லோயர் பெஞ்ச் டைஸோட ஷேப்புக்கு ஏற்றாப்புல தான் இருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூவ் ஆகும்போது அந்த பஞ்ச் நடக்கிறப்போ
என்ன ஆகுதுன்னா அந்த டைஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரானுல்ஸ்லாம் சேர்ந்து டோட்டலாக ஒரு டேப்லெட் பண்ணி என்ன செய்யுது, எஜெக்ட் ஆகி வெளியே வருது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றின விஷயம். அதே மாதிரி கேம் ட்ராக்ஸு, இது வந்து டரட்டு, இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த பஞ்சஸ் டரட் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்க்குறப்ப நான் அதை பற்றி ஈஸியாக சொல்லுவேன். டரட்னா என்னது அப்படின்ட்டு, டரட்டு கேம் ட்ராக்ஸ்னால் என்னென்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மெக்கானிசம் ஆஃப் ஒர்க்கிங் மெக்கானிசம் கம்ப்ரெஷன் மிஷின். ஸோ என்னென்ன மெக்கானிசத்தின் அடிப்படையில் இந்த கம்ப்ரெஷன் நடக்குது, என்னென்ன மெக்கானிசம்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது அது என்னென்னா ஃபில்லிங்கு, வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கம்ப்ரெஷன் ஆர் கன்சாலிடேஷன், டீகம்ப்ரெஷன், எஜெக்ஷன், ஸ்கிராப் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னு பார்ப்போம். ஃபில்லிங்கிறது சிம்பிளாக ஒன்றும் இல்லைங்க. அப்பர் பஞ்ச் வந்து இந்த டைஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பஞ்ச் வந்து மூவ் ஆனதுக்கப்புறமா லோயர் பஞ்ச் வந்து கொஞ்சம் லோவர் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம்னா அந்த பவுட்ரு ஃபுல்லாகிடும். அந்த டைஸில் போய் பவுட்ரு ஃபில் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்னா அந்த 500 mgனா 500 mgக்கு ஏற்றாப்புல என்ன செய்யணும்னா வெயிட் வந்து வேணும். ஸோ கூட குறைச்சி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டான வெயிட் இருக்காது. ஏன்னா வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறனால அந்த வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதான் வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஸ்டெப்பு. லோயர் பஞ்ச் வில் மூவ் அவுட் டு அட்ஜஸ்ட். லோவர் பஞ்ச் கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு சில பவுடர் என்ன செய்யணும்னா டைலேருந்து வெளியேறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வெயிட் கரெக்டாகிடும். அந்த வெயிட் எது கரெக்டாக பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கீழே வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து கம்ப்ரெஷனுங்கிறது தான் மெயினான விஷயம். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் மேலேயும் அப்பர் பஞ்சு லோயர் பஞ்சுலையும் நடக்கும். ஸோ அந்த கம்ப்ரெஷன் நடக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பார்ட்டிகிள் வந்து ஒரு ஃபார்ம் டு இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆகுது. டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து 2 விதமான ஃபார்மேஷன் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா அடுத்த அப்படியே அளவு செட்டில் ஆயிரும். அதுதான் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் தான். எலாஸ்டிக்னா சிலது என்ன செய்யணும்னா கம்ப்ரெஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும், திருப்பி நம்ம கம்ப்ரெஷன் ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் அது வந்து அது பழைய அந்த அந்த டேப்லெட் ஃபார்முக்கு வராமல் திருப்பி பழைய மாதிரி வந்துக்கும். ஸோ இந்த மெத்தடு தான் இது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. சில நேரம் ரொம்ப வந்து கம்ப்ரெஸ் ஆகி உடஞ்சே போயிடும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ரெஷன் டிஃபெக்ட்ஸும் சின்ன இருக்குது. ஸோ கம்ப்ரெஷனாக சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க விஷயம். அந்த இடத்துல என்ன மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணப்படுகிறது. பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஏர் இருந்தால் வெளியேறப்படுகிறது. காற்று இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி நமக்கு அதோடைய வால்யூம் குறைஞ்சிட்டு என்ன அது ஃபோர்ஸ் மூலமாக அதோடைய பார்ட்டிகல் டிஃபார்மேட் ஆகிட்டு ஒரு டேப்லெட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் அது ப்ராசஸ். அடுத்து வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சாலிடேஷன்னா என்னன்னா அந்த பவுடரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நார்மலாக வந்து ஒரு 2 பவுடருக்கு மத்தியில் ஒரு ஃபோர்ஸஸ் என்ன செய்யணும்னா இருந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், கோல்டு வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டெம்பரேச்சர் என்ன செய்யுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சர்ஃபேஸில் டேப்லெட் சர்ஃபேஸில் பவுடர் சர்ஃபேஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே ஒரு மெல்ட்டிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு நமக்கு அப்படியே வந்து ஃபியூஷன் ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு டேப்லெட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெயினான ஒரு விஷயமா என்ன செய்யணும், கன்சாலிடேஷன் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்த டீகம்ப்ரெஷன் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகப்படக்கூடிய மெத்தட் பேர் தான் டீகம்ப்ரெஷன். இது மூலமாக என்ன செய்யும்னா நமக்கு வந்து அந்த கம்ப்ரெஷன் ரிலீஸ் ஆகிட்டு டேப்லெட் வந்து என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகிறது. அடுத்து வந்து அப்பர் பஞ்ச் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகப்படுகிறது. அடுத்து வந்து லாஸ்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா எஜெக்ஷன் அண்ட் ஸ்கிராப் ஆஃபில் என்ன நடக்கும் அப்படின்னா லோயர் பஞ்ச் வந்து புஷ் பண்ணும். இப்போ வந்து லோயர் பஞ்ச் கீழே இருக்கும், அது கீழே லோயர் பஞ்சு அப்பர் பஞ்ச் மூலமாக இருக்கும். லோயர் பஞ்ச் மூவ் ஆகாது. லோயர் பஞ்ச் வந்து அது அப்படியே வச்சுருக்கோம். அப்பர் பஞ்ச் வந்து மூவ் ஆகிட்டு என்ன செய்யணும்னா மேலேயும் கீழேயும் ஒரே நேரத்தில் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா நல்லா ஃபோர்ஸ் கிடைக்கும். ஃபோர்ஸ் கிடைச்சிட்டு லோயர் பஞ்ச் லைட்டாக என்ன செய்யும்னா அப்பர் பஞ்ச் மேலே ஏறிடும், அது வந்து விலகி போயிடும்.
அதுக்கடுத்து லோயர் பஞ்ச் நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே புஷ்அப் பண்ண அப்புறம் என்ன டேப்லெட் வெளியேறும். ஸோ இது மூலமாக டேப்லெட் என்ன செய்ய எஜெக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து என்ன செய்யுது ஃபுல் டேப்லெட்டாக வெளியேறுது. இதுதான் என்னென்னா மெக்கானிசம், ஒர்க்கிங் மெக்கானிசம் கம்ப்ரெஷன் மிஷின்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட் இந்த கம்ப்ரெஷன் ப்ராசஸ். கம்ப்ரெஷன் ப்ராசஸில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று சிங்கிள் பஞ்ச் டேப்லெட் ப்ரெஸ், இன்னொன்று மல்டி ஸ்டேஷன் ஆர் ரோட்டரி ப்ரெஸஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தான். சிங்கிள் பஞ்சுனா அதில் வந்து கம்மியான அளவில் நம்ம என்ன செய்யலாம்னா டேப்லெட்டு கொண்டு வரலாம். சிங்கிள்னா ஒரே ஒரு டேப்லெட்டு, இல்லைனா ஒரு ஆள் ஒன்றுக்கு மேற்பட்ட டேப்லெட் அப்படிங்கிற போது அது ரோட்டரி ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸோ இந்த சிங்கிள் பஞ்சு அப்படிங்கிறபோது இதில் என்ன பார்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா ஹோப்பரு, டைஸு, லோயரு அண்ட் அப்பர் பஞ்சு, கேம் ட்ராக்கு, எஜெக்ஷன் ரெகுலேட்டர், டிரைவிங் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த படத்தை பாருங்கள். இதுதான் என்னன்னா இந்த சிங்கிள் பஞ்ச் டேப்லெட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூப்பர் அப்படிங்கிறது இந்த இருக்குது. இதுதான் அந்த ஹூப்பர். அப்படி இதில் வழியாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேப்லெட் கிரானுல்ஸ் இன்செர்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக நேராக வந்து நமக்கு டைஸில் போய் இதான் செட்டில் ஆகும். அந்த செட்டில்னா அப்பர் பஞ்ச் வந்து இந்த இருக்குது, லோயர் பஞ்ச் கீழே இருக்குது. நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து இது பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மூவ் ஆகிட்டு என்ன செய்யும் நமக்கு வந்து டேப்லெட் பஞ்ச் பண்ணி கொடுக்கும். இது வந்து சிங்கிள் பஞ்சு டேப்லெட் ப்ரெஸ்ஸில் இருக்கிறது. அடுத்து ரோட்டரி ப்ரெஸ் சொல்லி போனோம் அப்படின்னா இது 2வது இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் நிறையா வந்து என்ன சொல்லலாம்னா டேப்லெட்ஸ் கொண்டு வரலாம். அட் அ டைத்தில் நிறையா வந்து என்ன செய்யலாம்னா நம்ம வந்து டேப் கொண்டா இன்னும் வந்து நல்லா முதல்ல விட நிறையாவே வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது முன்னாடி பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ரோட்டரி ப்ரெஸ் பார்த்தோம்னா நிறையா இருக்குது. ஹூப்பரு, ஃபீடரு, பஞ்சஸு, டையு, டரட். நார்மலாக இந்த பஞ்சஸு டைலாம் எல்லாத்துலேயும் இருக்கும், முன்னாடியே சொல்லியிருக்கும். அடுத்து டரட் இருக்குது, கேம் ட்ராக்ஸ் இருக்குது, வெயிட் கண்ட்ரோலர் இருக்குது, எஜெக்ஷன் கேம், ஸ்கிராப். ஸோ இப்படி நிறையா என்ன செய்யலாம் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்குவோம். வாங்க பார்த்துக்கலாம். ஸோ ஹூப்பர் நான் சொன்ன மாதிரி கிரானுல்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம டைஸில் போய் செட்டில் பண்ணுறது யூஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும் ஹூப்பர். இதில் தான் என்ன செய்யணும்னா போடுவாங்க, இந்த இருக்கிற டைஸில் போய் செட்டில் ஆகும். ஹூப்பருங்கிறது இந்த இடம் தான். ஃபீடர் அப்படிங்கிறது ஃபீட் பவுடர் ஃப்ரம் ஹூப்பர் இன்டு ஒரு டைஸ் சின்ஸ் ஹை ஸ்பீட். ஃபீடர் அப்படிங்கிறது ஹூப்பர்லேருந்து நமக்கு வந்து டைஸில் வந்து கொண்டு வரக்கூடிய இந்த விஷயம் தான் ஃபீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபோர்ஸாக என்ன செய்யும்னா வந்து ஃபீடரில் போயிட்டு டைஸில் போய் செட்டில் ஆகும். அடுத்து பஞ்சஸ் நம்ம தெரிஞ்சது தான், அப்பர் பஞ்சு, லோயர் பஞ்சு. ஸோ டைஸுங்கிறது இந்த மாதிரி நடுவில் இருக்கிறது, மேலே கீழே என்ன விஷயம் இருக்கும். இப்போ 2 லோயர் பஞ்சஸ் மூவ் வித் இந்த டை அண்டு தேர்பி கம்ப்ரெசர். இது என்னென்னது பஞ்சஸ் வந்து சொல்ல மாதிரி கம்ப்ரெஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி லோ பஞ்ச் வந்து டைக்கு உள்ளே இருக்கும், அப்பர் பஞ்ச் வந்து மேலே கீழே என்ன செய்யும் போகும்னு சொல்லணும். அதாவது டைஸோட கனெக்டாக இருக்கிற லோயர் பஞ்சு, அப்பர் பஞ்சும் டைஸோட கனெக்டாக இருக்காது, மேலே கீழே என்ன செய்யும் இருக்கும் கம்ப்ரெஷன் ப்ராசஸில். கம்ப்ரெஷன் வரும்போது தான் டைஸ்குள்ளே போய் என்ன செய்யும் கிரானுல்ஸை கம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு என்ன செய்யுது டேப்லெட்டை கன்வெர்ட் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி டைஸுங்கிறது நான் சொன்ன அச்சு அந்த மாதிரி சொன்னேன். அது வந்து என்ன செய்யும் ஒவ்வொரு ஷேப்ஸ் அண்ட் சைஸில் இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து டரட் அப்படின்னா இட் ஹேஸ் ஹோல்ஸ் த டை இஸ் பிளேஸ்ட் ஆன் விச் த அப்பர் அண்ட் லோயர் பஞ்ச் மூவ்ஸ் த ஹார்ட் ஆஃப் த ரோட்டரி ப்ரெஸ். அதாவது என்னன்னா அந்த டை, அப்பர் பஞ்ச், லோயர் பஞ்ச்லாம் நம்ம சொன்னோம், அது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மிஷின் பேர் தான் டரட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த டரட் தான் இந்த இடத்துல தான் என்ன செய்யும்னா நமக்கு வந்து அப்பர் பஞ்ச் இருக்கும், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கரெக்டாக கீழே வந்து டையோட டை வைக்கிற முக்கிய இடம் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா லோயர் பஞ்சு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் டோட்டல் டரட்னு சொல்லுவாங்க. காம் ட்ராக்ஸ் அப்படிங்கிறது விச் மூவ்ஸ் ஆர் டைரக்ட்ஸ் அப்பர் லோயர் பஞ்ச் ஃபார் வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட். வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்பர் பஞ்ச், லோயர் பஞ்ச் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தான் என்னன்னா, அது வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு, எஜெக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய விஷயம் தான் இந்த கேம் ட்ராக்ஸ் அப்படின்ட்டு.
அடுத்து வெயிட் கண்ட்ரோல் பை அட்ஜஸ்டிங் டெப்த் ஆஃப் த ஃபில்லிங் த்ரூ லோயர் பஞ்ச். அதாவது லோயர் பஞ்சை நம்ம கொஞ்சம் மூவ் பண்ண வச்சோம் அப்படின்னா அந்த வெயிட் என்ன செய்யும், கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அடுத்து வந்து கம்ப்ரஷன் ரோலர்ஸ். இந்த கம்ப்ரஷன் ரோலர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் என்ன நமக்கு வந்து கம்ப்ரஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று ப்ரீ கம்ப்ரஷன் ரோலர், 2 மெயின் கம்ப்ரஷன் ரோலர் அப்படின்னா. ப்ரீ கம்ப்ரஷன்னா வெரி ஃபர்ஸ்ட் ரோலர்ஸ் இன் டைலர் ப்ரெஸ் அப்படியே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்புறம் வந்து, அதாவது இந்த ப்ரீ கம்ப்ரஷன் ரோலர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பர் அண்ட் லோயர் பெஞ்சுக்கு வந்து சுமார் ஒரு ஃபோர்ஸ், சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கொடுக்கும். இது மூலம் என்னென்னா ஏர் தேவையற்ற சுமால் ஏரை வந்து என்ன செய்யும், டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் ஏர் என்ன செய்யணும்னா இருக்காமல் போயிடும். அடுத்து மெயின் கம்ப்ரஷன்னா இப்படி கிவ் த predetermined amount of final force for the formation tablet, the force given is higher than pre-compression. இது வந்து அதிகமான ஃபோர்ஸ், முதல்ல சொன்ன ஃபோர்ஸை விட அதிகமான ஃபோர்ஸ் இந்த கம்ப்ரஷன் இந்த ரோலர்ஸ் கொடுக்கும். இந்த ரோலர்ஸ் கொடுக்குறதுனால அப்பர் பெஞ்ச் லோயர் பெஞ்ச் பயங்கரமான ஃபோர்ஸ் வந்து வருது. அந்த ஃபோர்ஸ் வரதுனால என்ன செய்யுது, டேப்லெட் அப்படியே என்ன செய்யுது, கம்ப்ரஷன் ஆகுது, கிரானுல் வந்து டேப்லெட்டாக ஃபார்ம் ஆகுது. அடுத்து நம்ம வந்து எஜெக்ஷன் கேம் அண்ட் ஸ்கிராப் ஆஃப் பிளேட் நம்ம முன்னாடி பேசின மாதிரி. ஸோ அது வந்துட்டு அது மெயின் கம்ப்ரஷன் ஆப்போசிட்டாக அடுத்து இருக்கும். எஜெக்ஷன் வந்து என்ன செய்யணும்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நத்திங் மட்டும் டேப்லெட்டை என்ன செய்யணும்னா டைலேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எஜெக்ஷன் கேம் அப்படிங்கிறது. ஸ்கிராப் ஆஃப் பிளேட் வந்து அடுத்தது தான் ஒன்று. இந்த ஃபீடர் சிஸ்டம் வந்து என்ன செய்யணும்னா நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு மிஷின்லேருந்து கண்டெய்னர்ஸ்க்கு வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்கிராப் ஆஃப் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னென்னா டேப்லெட்டோடைய அந்த ரோட்டரி ப்ரெஸ்ஸோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய பார்ட்ஸை பற்றி என்ன செஞ்சோம் பார்த்துருந்தோம். ஸோ சிம்பிளாக லாஸ்ட்டாக நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, டேப்லெட் எப்படி கம்ப்ரஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து சொல்லும்போது, டேப்லெட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரானுல்ஸை கன்வெர்ட் பண்ணிக்குவோம் பவுடரை. அடுத்து இந்த கிரானுல்ஸை என்ன செய்வோம்னா கம்ப்ரஷன் மிஷின் யூஸ் பண்ணி கம்ப்ரஷன் பண்ணுவாங்க. அது மூலமாக டேப்லெட்டுக்கு அந்த கம்ப்ரஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஹூப்பரில் வந்து ஃபீடர் மூலமாக நமக்கு என்ன செய்யுது, டையில் வந்து நம்மளுடைய அந்த கிரானுல்ஸ் போய் ஃபில் ஆகுது. அதுக்கடுத்து என்ன ஆகுது, அது ஃபில் ஆனோடனே வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான வெயிட்டில் வந்ததுக்கப்புறம், கரெக்டான ஷேப் சைஸில் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மூவ் ஆகிட்டு என்ன செய்யுதுன்னா அப்பர் பெஞ்சும் லோயர் பெஞ்சுக்கும் நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டு அது மூலமாக கம்ப்ரஷன் வந்து என்ன செய்யுது, அப்பர் பெஞ்சு வந்து என்ன செய்யுது, கீழே அந்த டைஸ்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து டேப்லெட் கம்ப்ரஷன் ஆகுது. லோயர் பெஞ்சு என்ன செய்யும், கீழே அப்படியே இருக்கும். ஸோ அது மூலமாக என்ன டேப்லெட் கம்ப்ரஷன் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுது, நமக்கு வந்து அந்த லோயர் பெஞ்ச் கொஞ்சம், அதாவது அப்பர் பெஞ்ச் மேலே கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி போயிடும். அப்புறமா லோயர் கொஞ்சம் வந்து என்ன செய்யணும்னா அந்த லிஃப்ட் ஆகி மேலே வரும்போது இந்த டேப்லெட் என்ன செய்யுது, கீழே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டேப்லெட்டு டைஸை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே நமக்கு என்ன அப்படியே என்ன செஞ்சது, டேப்லெட் எஜெக்ட்னு ஆகிட்டு வெளியே வந்துடுது. இதுதான் என்னன்னா கம்ப்ரஷன் மெக்கானிசம். ஸோ இதான் என்ன சிம்பிளாக நம்ம பார்க்குற விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ கம்ப்ரஷன் பற்றின ஒரு சில ஷார்ட்டான விஷயங்கள், இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் ரெக்யூப்மெண்ட்ஸ், இன்னொன்று விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கம்ப்ரஷன் ப்ராசஸில் அதோட மெக்கானிசம் பற்றிலாம் என்ன செஞ்சோம் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இங்கே வரக்கூடிய கிளாஸில் நம்ம வந்து அடுத்தடுத்து உள்ள ஃபார்முலேஷன் பற்றியும் இன்னும் பல விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.